ஆமா தீபா, ஒவ்வொரு வருஷமும் இப்படிதான் கொண்டாடுவாங்க. ஓ, இவ பக்கத்துல எல்லாம் ஒன்னா ஒரே வீட்டுல நிக்க வேண்டிய தலையெழுத்து எனக்கு. இந்த வருஷம் நிறைய பொம்மைங்க இருக்குல்ல அத்தை? ஆமாமா, நானும் அதான் நினைச்சேன். வழக்கமா இவ்வளவு பொம்மை இருக்காது. இந்த வருஷம் அப்படி என்ன விசேஷம்னு யோசிச்சேன். அப்ப இதான் விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மாமா, அப்படி என்ன விஷயத்தை கண்டுபிடிச்சீங்க? இல்ல, மாமியார் அவங்க மகளை 2 வருஷமா பார்க்கல இல்ல, அதான் மகளை பார்த்ததும் அந்த சந்தோஷம்லாம் இப்படி பிரம்மாண்டமா பிரதிபலிக்குதுன்னு தோணுச்சு. ஏங்க, என் அம்மா என் மேல பாசமா இருக்கிறது உங்களுக்கு பொறாமையா இருக்கா? சீச்சி, எனக்கு என்ன பொறாம, நான் சந்தோஷமா தான் சொன்னேன். இல்ல இல்ல, மாமாக்கு லைட்டா பொறாம தான் அத்தை. என்னக்கா, உன் புது மருமகளுக்கு நம்ம வீடுதான் ஆச்சரியம்னா கோலுவும் ஆச்சரியம் போல இருக்கு. இப்பதான் இதெல்லாம் பாக்குறாளா? பரவாயில்லையே, பெர்ஃபார்மன்ஸ் நல்லதா இருக்கு. ஏன் ஊர்ல இருக்கிற எல்லாருமே கோலு வச்சுதான் நவராத்திரி கொண்டாடுவாங்களா? பழக்கம் இருக்கிறவங்க தான் செய்வாங்க. நாங்களே கோலுக்கு இங்க தானே வரோம், எங்க வீட்டுல பண்றது இல்லையே. அக்கா, நல்லா முட்டு கொடுக்கறக்கா நீ. சரவணா, ஏண்டா ஏன் சும்மா உங்க அக்காவை சீண்டிக்கிட்டே இருக்கிற? நான் என்னமா பண்ணேன்? நான் யதார்த்தமா கேட்டேன். அதுக்கு உங்க மகதான் ஏதோ சண்டைக்காரங்கிட்ட பேச மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆமாமா, நீ யதார்த்தமா தான்டா கேட்ட. ஏமா, சின்ன வயசுலதான் அக்காளும் தம்பியும் ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுக்கிட்டீங்க புடிச்சுக்கிட்டீங்க. இப்ப பேரம்பேத்தி எடுக்கிற வயசுலமா இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? ஏமா அபிராமி, அவன் தம்பி தானே, விட்டு கொடுத்து போயேன். ஏதோ 1-2 வார்த்தை முன்ன பின்ன பேசுறான், அதுக்காக இப்படியா சண்டை போடுவ? அது என்னம்மா, சின்ன பிள்ளைல இருந்து இப்ப வரைக்கும் அவனுக்குன்னா ஒரு மாதிரி எனக்குன்னா ஒரு மாதிரி பேசுறீங்க? அவனை கேட்டா நீ அக்காக்காக பேசுறேன்னு சொல்றான், உன்னை கேட்டா நீ தம்பிக்காக பேசுறேன்னு சொல்ற. இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? பாருங்க மாப்பிள, இப்படியே பேசிட்டு இருந்தா நவராத்திரியே முடிஞ்சு போயிடும், புரியுதா? அம்மா புது பொண்ணு, இந்த நவராத்திரி விழா முடிகிற வரைக்கும் நீ தான் வாசலையே அடைக்கிற மாதிரி பெருசா கோலம் போடணும். ஏன்தா, நான் உன்னை கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ உன் அத்தையை பாத்துக்கிட்டு இருக்க. ஏன் உன் அத்தை சொன்னாதான் செய்வியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. பின்ன என்ன, கோலம் போட தெரியுமா? அப்புறம் என்ன, போய் வேலையை ஆரம்பி. அம்மா தாயே, மலரே. பாட்டி ரெடியா? ரெடி பாட்டி. தீபா? நானும் ரெடி பாட்டி. உங்க 2 பேருக்கு நான் 1 மணி நேரம் தான் டைம் கொடுப்பேன், அதுக்குள்ள கோலத்தை போட்டு முடிக்கணும். பாட்டி, நவராத்திரிக்கு தகுந்த மாதிரி போடணுமா இல்ல ரங்கோலி மாதிரி போடலாமா? போட்டின்னு ஆயிடுச்சு, அப்புறம் என்ன, உங்க இஷ்டத்துக்கு போடுங்க. ஆனா கோலம் அழகா இருக்கணும்.
சரி, நீங்க 2 பேரும் போய் ஆரம்பிங்க. நாங்களும் வந்து பாப்போம். நாங்க பார்த்தோம்னா என் பேத்தி என்ன தெரியுமா சொல்லுவா? நீங்கெல்லாம் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, அதனாலதான் கோலம் கோணலா போயிடுச்சுன்னு சொல்லுவா. பாட்டி சும்மா விளையாட்டுக்கு தாண்டா, அதுக்குள்ள சினுங்கனா எப்படி? அது உங்க பரம்பரை ஜீன், ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு ஒருத்திய கட்டி வச்சிருக்கீங்களே, அவளும் அப்படிதான் இருக்கா. செல்வி, அம்மா கோலப்பொடி எல்லாம் ரெடியா இருக்காமா? ரெடியா இருக்குமா? சரி, அதெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க வை. சரிங்கம்மா. போங்கம்மா, போய் ஆரம்பிங்க. இவன் இவ்ளோ நம்பிக்கையோட போறான், நம்மளால அப்படி இருக்க முடியலையே. தீபா கோலம் ஒழுங்கா போடுவாளா? அவ கோலம் போட்டு நான் பார்த்ததே இல்லையே. தோத்து கீத்து வச்சுட்டானா சரவணா ரொம்ப பேசுவானே. மீனாட்சி, அத்தை இங்க வா. சொல்லுங்க அத்தை. தீபா நல்ல கோலம் போடுவாளா? ஏன் அத்தை டவுட்டா கேக்குறீங்க? அவ நல்லாதான் கோலம் போடுவேன்னு சொன்னா. சொன்னாளா? அப்ப அவ கோலம் போட்டு நீ பார்த்தது இல்லையா? ஆ, இல்ல அத்தை, கிச்சன் மேடையில போடுவா. அன்னைக்கு பூஜை ரூம்ல கூட போட்டிருந்தா. நல்லாதான் அத்தை இருந்துச்சு. ஏய், கிச்சன் மேடையில பூஜை ரூம்ல போடுறதெல்லாம் ஒரு கணக்கா? போட்டியில ஜெயிக்கிற அளவுக்கு அவளுக்கு திறமை இருக்குமா? கலர் காம்பினேஷன்லாம் நல்லா கொடுப்பாளா? அது எனக்கு தெரியல அத்தை. ஆனா அவ எது பண்ணாலும் பெர்ஃபெக்ட்டா தான் பண்ணுவா. அவளுக்கு நிறைய திறமை இருக்கு அத்தை. இங்க பாரு, அவ கோலம் ஒழுங்கா போடுவாளா இல்லையான்னு தான் கேட்டேன். அதுக்கு மட்டும் ஆமா இல்லன்னு பதில் சொன்னா போதும்.
அக்கா, நான் மாடியில இருந்து பார்த்தேன். என் பொண்ணு பின்னி எடுத்துக்கிட்டு இருக்கா. ஆமா அண்ணி, என்னாலே நம்ப முடியல அண்ணி. அவ்வளவு அழகா கோலம் போட்டிருக்கானா பாத்துக்கோங்களேன். அவசரம் கொடுப்பீங்களா? அதுக்குள்ள முந்திரி கோட்டையாட போய் பார்த்துட்டு வந்துட்டீங்களா? ஆமாமா, இப்பதாம்மா போய் பார்த்தேன். அவ கோலம் போட்டு முடிச்சிட்டா. நீங்க வந்தீங்கன்னா எல்லாருமே போய் பார்த்துட்டு வந்துடலாம். நானும் டைம் பார்த்துட்டு தான் வரேன். போய் பார்ப்போம். மீனாட்சி, போய் மத்தவங்களையும் கூட்டிட்டு வா. சரிங்க பாட்டி. வாங்க போவோம். பாட்டி, என்ன அதுக்குள்ள கோலம் போட்டு முடிச்சிட்டீங்களா? நான் நீங்க சொன்ன நேரத்துக்கு முன்னாடி முடிச்சிட்டேன் பாட்டி. இவ இப்பதான் முடிச்சிட்டு வரா. நான் சொன்ன டயத்துக்குள்ள முடிச்சிட்டால, அப்புறம் எதுக்கு அவளை குறை சொல்லிக்கிட்டு? அம்மா, கொடுத்த வேலைய சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே முடிக்கிறது ஒரு சாமர்த்தியம் தானே. அதைத்தானே அவ சொல்லி காட்டுறா. நம்ம திறமைய மத்தவங்க புரிஞ்சுக்கலன்னா நாமளே சொல்லி காட்டுறதுல ஒன்றும் தப்பு இல்லம்மா. அதுவும் இந்த காலத்துல செல்ஃப் மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படியாப்பா? சரிதான்ப்பா. உன் மக திறமசாலியா இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். போதுமா? வாங்க போய் பாப்போம். வாங்க. பாட்டி, முதல்ல என் கோலத்தை பாருங்க. அப்புறம் உங்களுக்கே தெரியும், இன்னொரு கோலத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு. உங்களுக்கும் டைம் மிச்சம் பாட்டி. ரொம்ப பேசுறாளே. சரிம்மா, இப்பதான் உங்க அப்பா சொல்லி முடிச்சான் சுய விளம்பரம் வேணும்னு. அதுக்காக அதையே சொல்லிக்கிட்டு இருந்தா கேட்கறவங்களுக்கு அசௌகரியமா இருக்கும்ல. சரி வா, அமைதியா வா, போய் பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க. அடி ஆத்தி, ஆத்தாடி. வா, நான் கூட சும்மா வாய் ஜாலம் காட்டுறான்னு நினைச்சேன். இவ வண்ணத்திலயும் ஜாலம் காட்டியிருக்காளே. எப்படி பாட்டி உங்க பேத்தியோட திறமை? என் தங்கம், என் ராஜாத்தி. இப்படி எல்லாம் கோலம் போட தெரிஞ்சவளுக்கு அது என்ன திருத்திரியா இத்தனை நாளும் போட்டுக்கிட்டு இருந்த? பாட்டி, இவ்ளோ பெரிய கோலம் நான் இப்பதான் போடுறேன். போட்டின்னு வந்துட்டா என்னால முடியாதது இல்ல நிரூபிக்க தான் நினைப்பேன். அந்த என்னோட ஸ்பிரிட்டை தான் இப்ப கோலமா பாக்குறீங்க. நிரூபிச்சிட்ட. உன் திறமைய நீ நிரூபிச்சிட்ட. என்னம்மா, இன்னொரு கோலத்தையும் இதுக்கு மேலேயும் பார்க்கணும்னு தோணுதா? இப்பயே வைர நெக்லஸ் என் பொண்ணுக்கு தான் சொல்லிடலாமே. அது எப்படி தீபாவோட கோலத்தை பார்க்காம முடிவு பண்ணுவீங்க? மலர் நல்லாதான் கோலம் போட்டிருக்கா. ஆனா தீபா போட்ட கோலத்தை பார்க்கணும்ல. இதை தாண்டி ஒரு கோலமா? வாய்ப்பே இல்ல. போய் பார்த்து மொக்க வாங்குறதுக்கு இவ்வளவு பேச்சு. ஐயா சரவணா, நான் இன்னைக்கு போட்டின்னு வச்சாச்சு. இந்த ஒரு போட்டியை வச்சே நான் வைர நெக்லஸ் கொடுக்கறேன்னு சொன்னேனா? நான் உங்ககிட்ட சொன்னேனா? தீபா போட்ட கோலத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு எடுப்பேன். அதுக்கப்புறம் தான் அந்த வைர நெக்லஸ் யாருக்கு கொடுக்கணும்னு நான் சொல்லுவேன். சரிம்மா, கிணத்து தண்ணியை ஆத்து வெள்ளமா கொண்டு போயிடும். நீங்க எவ்வளவு போட்டி வேணாலும் வைங்க. இந்த வருஷம் வைர நெக்லஸ் எங்களுக்கு தான். அப்படி வாங்கிட்டு போனா எனக்கும் சந்தோஷம் தாயா. அதுக்கு முன்னாடி தீபா போட்ட கோலத்தையும் பாத்துருவோம். அதுக்கப்புறம் என் முடிவை சொல்றேன். வாங்க போலாம். வாங்க வாங்க, அதையும் பாத்துருவோம். சரி போலாம். இப்பவே நடுங்கிக்கிட்டு இருக்கா. என்னத்த பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. ஹலோ,
மிரட்டிட்டாளே. அத்தை பாருங்க அத்தை. பாரு நாச்சியா. கார்த்தி வந்து பாரு. இவன்தானே இவன்தானே என் உயிரும் மாணவன் இவன்தானே அவன்தானே அவன்தானே என் உலகம் மாணவன் அவன்தானே. தீபா இங்க வா வா. இது கோலமா? நீ போட்டிருக்கிறது எனக்கு கோலமா தெரியல. என் பேர மேல நீ வச்சிருக்கிற பாசம்தான் தெரியுது. நீ எந்த அளவுக்கு உன் புருஷனை அணுவணுவா ரசிச்சிருந்தா இப்படி சித்திரமா வரைஞ்சிருப்ப. ஐயா கார்த்தி, உன் பொண்டாட்டி உன்னை கடைசி வரைக்கும் ரொம்ப நல்லா பாத்துக்குவா. அபிராமி, நீ சொன்னியே நானே தேடி கண்டுபிடிச்சிருந்தா கூட இப்படி ஒரு அருமையான மருமக எனக்கு கிடைச்சிருக்க மாட்டான்னு. நீ ஏதோ வாய் வார்த்தைக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு நினைச்சேன். இல்ல, நீ சொன்னது 100க்கு 200% உண்மை. என்னம்மா ஒரு கோலத்தை வச்சே மொத்த ஜாதகத்தையும் கணிக்கிறீங்களா நீங்க? வேடிக்கையா இருக்குமா? டேய், புருஷன் மேல உசுர வச்சிருக்கிறவ புகுந்த வீட்டை அப்படியே தாங்கி பிடிப்பாடா. அப்ப நெக்லஸ் கொடுக்க இந்த தகுதி போதுமா? அப்படித்தானே? என்னம்மா பாக்குறீங்க? கோலம்னா கோலமா தான் பார்க்கணும். இதுல போய் புருஷன் மேல பாசம் வச்சிருக்காளா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுவீங்களா? என் பொண்ணுக்கு கல்யாணம் இருந்தா கூட அவளும் இப்படிதான் வரைஞ்சிருப்பா. போட்டிய மட்டும் பார்த்து தீர்ப்பு சொல்லணும். கோலமா பார்த்தா என் பொண்ணு போட்டதான் கோலம். இதெல்லாம் ஏமாத்து வேலை. சரவணா, மனசுல இருக்கிற உருவத்தை அப்படியே தத்ரூபமா சித்திரமா கொண்டு வந்திருக்கான்னா அவ உன் பொண்ணு போட்ட கோலத்தை போட மாட்டாளா என்ன? எதுக்கு எப்படி தீர்ப்பு சொல்லணும்னு எனக்கு தெரியும். நீ கொஞ்சம் அமைதியா இரு. தீபா, நீ ஏண்டா கண்ணு மருவி நிக்கிற? இந்த கோல போட்டியில நீ தான் ஜெயிச்சிருக்க. இதுதான் ஏன் தீர்ப்பு. தங்கம், வாங்க போலாம்.